வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள். இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருன்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனா வரும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு, முக்கியமா ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் போதும் அடுத்து இந்த 40 நாட்கள் சிறப்பு பெயர்ச்சிலாம் இருந்ததுன்னா அதற்குண்டான பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடும் நம்ம முக்கியமா சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இவர் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இந்த ராசியிலேயே இருக்கிறார். கிட்டத்தட்ட 40 நாட்கள்ல இருந்து 45 நாட்கள் வரைக்கும் இந்த ராசியில் இருந்து இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இடைவிடாத ஒரு பெருமையையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேஷ ராசியில் அதாவது ஆட்சி பெறக்கூடிய அந்த செவ்வாய் அதே சமயத்துல அதே இடத்துல சூரியனும் உச்சம் பெற்றார். அப்படி இருக்கும்போது அந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டா இருப்பாங்க. எல்லா திறமையும் இருக்கும், அவர்கள் கிட்ட இல்லாத திறமையே கிடையாது. அதே சமயத்துல ஒரு வேலைன்னு வந்துட்டா அந்த வேலையை சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர்கள். எந்த வயசாக இருந்தாலும் சரி, இந்த மேஷராசி அன்பர்கள் சிறு வயது நண்பர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் அதே சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே சமயத்துல ஒரு அதீத கோபம், இவர்களுடைய முன்கோபம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும். அதனாலதான் இவர்களுக்கு அந்த மேஷராசி அன்பர்கள்னு சொன்னாலே போறோம், அந்த கோபம் தான் இவர்களுக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும். அந்த மாதிரியான அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல செவ்வாய் அந்த மேஷ ராசியில இருந்து அவருடைய பார்வையாக 4, 7, 8ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். 4ஆம் இடமான உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். மேஷ ராசியிலேயே இருந்து இவர்களுடைய மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியை பார்க்கிறார். அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது ஒரு பாவ கிரகம் அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது திடீர் பணவரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. கடந்த காலத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஏன்னா தேவையில்லாத நிறைய முதலீடுகள் செஞ்சிருப்பீங்க. தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில்ல நிறைய ஆசைப்பட்டு, ஏன்னா அங்க குரு ராகு இருந்தப்போ உங்களுக்கு இந்த மேஷ ராசியிலேயே நிறைய அதிகமான ஒரு ஆசைகளை வர வைத்து அந்த ஆசைகளுக்காக நிறைய முதலீடு செய்து அந்த முதலீடை எடுக்க முடியாமல் ஒரு கடன் படக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாகி இருப்பீங்க நீங்க மேஷராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்திலிருந்து வெளிவந்து ஒவ்வொரு கடனா நீங்க அடைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் பக்கபலமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்னைக்கு அந்த குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நகண்டாரோ அன்றிலிருந்தே இவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலைன்னு தான் சொல்லணும். அது நாள் வரைக்கும் இவர்கள் பட்ட அவமானம் நிறைய. ஜென்ம குருவாக இருக்கும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் நடந்திருக்கு. தன்னைத்தானே ஒரு தாக்கி கொள்ளும் அளவிற்கு, தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொள்ளும் அளவிற்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு நடந்த ஒன்றுதான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. மிகப்பெரிய அளவுல இவர்கள் நாள்பட ஒரு கடன் இருந்து அந்த கடனுக்காக அவமானப்பட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம திடீர்னு ஒரு ஆசை வந்து ஒரு முதலீடு செஞ்சு அந்த முதலீடுல கடன் பட்டு அந்த கடனை
கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஆளாகி இருப்பீங்க. இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது நீங்க கடந்த காலத்துல உங்களுடைய மனக்குழப்பம் எதுவாக இருந்திருக்கும்? ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த வீட்டுக்காக வாங்கின லோனை கூட அடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த வீடாகப்பட்டது இன்னும் எழும்பின பாடு இல்ல. அந்த வீட்டிற்காக நீங்க நிறைய செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் செய்து உங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு 2 மாதமா தான் நல்லதா நடந்திருக்கும். கடந்த ஒரு 2 மாதமா பாத்தீங்கன்னா அந்த வீடை நிறைவாக கட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் உங்களுடைய மன திருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது அந்த வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களும், இன்னும் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த வீட்டிற்காக நீங்க முதலீடு செய்வதற்கும் ஒரு தயாராக ஆகக்கூடிய நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வீடே இல்லை எனக்கு, இது நாள் வரைக்கும் கடன் தான் கட்டிட்டு இருக்கிறேன், இப்போ கொஞ்சம் கடனை அடைச்சிட்டே வந்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை, லோன் வாங்கி கட்டலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பா நீங்க லோன் வாங்கி கட்டலாம். உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான ஒரு கடனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடைக்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்துல நீங்க செய்கின்ற முதலீடாகப்பட்டது இரட்டிப்பு ஆகுவதற்கு, எப்போதுமே மேஷராசி அன்பர்கள் செய்கின்ற முதலீடாகப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ்ல தான் போகும். ஏன்னா இவர்கள் அதீத ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதே சமயத்துல எல்லார்கிட்டையும் ஏமாறக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற அந்த முதலீடாகப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை கொடுப்பதற்கும் ஒரு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதே சமயத்துல இந்த மேஷராசி என்பர்களுக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல வேலை இல்லாதவர்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜனவரி 30ஆம் தேதியோட அங்க வேலை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களால உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்ற அளவிற்கு உங்களுக்கு நிறைய ஒரு இடர்பாடான ஒரு சிக்கல்கள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே நிறைவேறும். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருந்தார். அப்படி இருக்கும்போது நிறைய ஒரு இடர்பாடுகளை கொடுத்திருப்பாரு. அதே சமயத்துல அந்த வேலையில நிறைய உங்களுக்கு மனக்கசப்புகளை கொடுத்திருப்பாரு. ஏன்னா இவரு அஷ்டமாதிபதியும் கூட. அந்த அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க. சில பேர்கிட்ட பணம் கொடுத்திருப்பீங்க. அந்த பணம் வராமலேயே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். கடந்த காலத்துல நீங்க ஒரு உறவினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பணங்கள் உங்களுக்கு வராம எந்த அளவுக்கு உங்களை இழுத்தடிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட வாங்கின நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்காமலேயே ஏமாத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியா கடந்த காலத்துல உங்களுக்கு விரயங்களையும் அடுத்த அவமானங்களையும் கொடுத்த அந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பை கொடுக்க போறார். ஒரு நல்ல வருமானம் உள்ள, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் சுக்கிரன் குரு இது எல்லாமே இருக்கிறதுல 4 கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் சேர்ந்து இருக்க போகுது. அந்த 4 கிரகங்களும் இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக அருமையான காலகட்டம். இது நாள் வரைக்கும் வராத பணவரவுகள்லாம் வரப்போகுது. தீராத கடன்கள் எல்லாம் தீரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண தடைகள் அதிகமாக இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. குருவும் சுக்கிரனும் குடும்பஸ்தானத்திலேயே சேர்ந்து இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கி அந்த திருமண உறவுல ஒரு இனிப்பான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த அங்காரகனுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது நாள் வரைக்கும் கடனால நிறைய பாடா பட்டிருக்கிறீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் இந்த 45 நாட்குள்ள நீங்க கண்டிப்பா உங்களுடைய கடன்ல 50% முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வரப்போகுது. இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்றோம். இது
உங்க சுய ஜாதகத்துல அந்த போ பலன்கள நீங்க தசாபுத்தி பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு முழுமையான ஒரு என்ன நீங்க இந்த காலகட்டத்துல செய்யலாம். வீடு வாங்கணும்னு இருந்தீங்கன்னா, வீடு தாராளமா வாங்கலாம். இல்ல வீடு வாங்கக்கூடாது இந்த காலகட்டத்துல, நீங்க ஆபரணத்துல நீங்க நெறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரியா செஞ்சுக்கலாம். அத பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு WhatsAppல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன். அந்த நம்பர்ல பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஒரு நாளிலேயே கிடைச்சிடும். அடுத்த நாள்லயே உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.